நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான காளான் சில்லி 65. ஃப்ரெஷ்ஷான பட்டன் காளானை வச்சு சுவையான மொறு காளான் சில்லி 65 செய்ய தேவையான பொருட்களை இப்போ நாம் பார்க்கலாம். பட்டன் காளான் 1 பாக்கெட், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், சக்தி மசாலா சில்லி மிக்ஸ் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இந்த மசாலாவிலே நமக்கு தேவையான உப்பு காரம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 பாக்கெட் பட்டன் காளானை எடுத்து தண்ணியில் சுத்தம் செஞ்சு ஒரு தனி கப்பில் வச்சுக்கோங்க. சில்லி மிக்ஸ் பவுடர், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சின்ன கிண்ணத்தில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தம் செய்யப்பட்ட பட்டன் காளானை ஒவ்வொன்றையும் எடுத்து 2 துண்டாக வெட்டிக்கோங்க. எல்லா காளானையும் 2 துண்டாக வெட்டின பின்னால் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போது அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சக்தி சில்லி மிக்ஸ் மசாலா இந்த 3 பவுடரையும் சேர்த்து தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி அதிகமாகக்கூடாது, தேவைக்கேற்ப நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மசாலா ஒவ்வொரு காளான்லேயும் நல்லா ஒட்டியிருக்கணும். இப்போ நல்லா கெட்டியாக பிசைஞ்ச பின்னால் நாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது அப்படியே 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வானல் அடுப்பு மேலே வச்சு வானல் சூடு எண்ணெய் வெட்டிக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். காளான் பொரிப்பதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது கோல்டு வின்னர் ஆயில். உங்கள் விருப்பம்தான், எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிதமான தீயில் எண்ணெய் சூடேறின பிறகு காளானை ஒவ்வொரு துண்டாக எடுத்து அந்த எண்ணெயில் போடுங்க. ஒரு துண்டு இன்னொரு துண்டோட ஒட்டக்கூடாது. வானலில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த காளான் துண்டுகளை போட்டுக்கோங்க. 2-3 தடவையாக கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த காளான் சில்லி 65 சின்ன குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சுலபம்தான், அதிக நேரம் தேவைப்படாது. இந்த காளான் 2 நிமிஷம் கழிச்சதும் திருப்பி விட்டு வேக வைங்க. ஒரே மாதிரி எல்லா பக்கமும் சிவந்து வரணும். காளான் நல்லா வெந்து வருதான்னு பார்த்து மெதுவான தீயில் வேக வைங்க. மொறுன்னு செவந்த பின்னால் காளானை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றுங்க. இதுபோல் தான் ஒவ்வொரு காளான் துண்டுகளையும் பொரித்து எடுக்கணும். எல்லா காளானும் பொரித்த பின்னால் ஆயில் இல்லாமல் வடிகட்டி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இந்த எண்ணெயிலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரித்து அந்த காளான் சில்லி மேலே தூவி விடுங்க. இது ஆரோக்கியமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான காளான் சில்லி 65 ரெடி.